கரும்பு சாகுபடியில் இயந்திரங்களின் பயன்பாடு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கரும்பு சாகுபடி சுமார் 3.2 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்கிறாங்க. கரும்பு சாகுபடி ஒரு ஹெக்டரில் பண்ணணும்னா குறைந்தது 300 ஆட்கள் தேவை. இந்த 300 ஆட்கள் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரும்பில் ஆட்களை நம்ம மட்டும் நம்பி இல்லாமல் இயந்திரங்களை துணையோடு நம்ம சாகுபடி செய்கிறது ஒரு சிறப்பான முறையாகும். அவ்வாறு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் சாத்தியம். கரும்பு நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம இயந்திரங்களை கொண்டு எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம கடைபிடிக்க முடியும். இந்த கரும்பு சாகுபடிக்கு பயன்படக்கூடிய இயந்திரங்களை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நிலத்தை தயார் செய்யக்கூடிய இயந்திரங்கள், அடுத்து நடவு செய்ய பயன்படும் இயந்திரங்கள், அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நடவு செய்த பிறகு செய்யக்கூடிய பின்செய் நிறுத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள், அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4வது வகையாக பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரங்கள். இதை மாதிரி 4 இயந்திரம் 4 வகையெல்லாம் பிரிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக கட்டைப்பயிர் போகிற மாதிரி இருந்தால் கட்டை பயிருக்கு உண்டான இயந்திரங்கள் இருக்குது. அப்படி 5 வகையாக கூட பிரிக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம் தயாரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை பார்ப்போம். நிலம் தயாரித்தல் பார்த்தீங்கன்னா கரும்புக்கு மற்ற பயிர் மாதிரி இல்லாமல் ஒரு தனி கவனம் செலுத்தணும். ஏன்னு சொன்னால் கரும்பு ஒரு வருஷம் நம்ம நட்டுட்டோம்னா அதிலிருந்து ஒரு மருதாம்பு பயிர் அப்படி இல்லைனா 2 மருதாம்பு பயிர் எடுக்கிறோம். ஆக கரும்பு பார்த்தீங்கன்னா வயலில் நம்ம நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நம்ம வயலில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிருக்கு நிலத்தை நல்லா உழணும். நம்ம சாதாரண உழக்கூடிய உழவில் பார்த்தீங்கன்னா கொழு கலப்பை போட்டு உழறப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் தான் நிலம் பண்படுது. அது கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இதே ஆழத்தில் உழுதுட்டு வரதில் என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு கடினத்தட்டு உருவாகிடும். இவ்வாறு இந்த கடினத்தட்டு உருவாகத்தில் என்ன ஆகுன்னு சொன்னோம்னா இந்த கரும்பு நடவு செய்கிறப்ப இந்த கரும்பு வேர்கள் அதிக ஆழம் போகாமல் மேலே ஒரு பந்து மாதிரி உருட்டிகிட்டு இருக்கும். அதனால் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எடுக்க முடியாது, மண்ணில் இருக்கக்கூடிய நீரை திறம்பட உறிஞ்ச முடியாது. எனவே என்ன பண்ணணும்னா நிலத்தை நல்லா தயார் பண்ணுறதுக்கு உளி கலப்புன்னு ஒரு கலப்பு இருக்குங்க. இது டிராக்டரில் கூட இயங்கக்கூடிய கலப்பாய். இதை டிராக்டர் மூலிமா இயக்கும்போது கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக இயக்கிறப்ப நிலத்தில் இருக்கக்கூடிய கடினத்தட்டுக்கள் உடைந்து மண் பளபளப்பு கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம்னா சட்டி கலப்பை போடணும். இதுவும் டிராக்டரில் இயங்கக்கூடிய கலப்பை. இந்த கலப்பை பார்த்து உழறப்ப கிட்டத்தட்ட 25லேருந்து 30 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய மண்ணை பெருங்கட்டிகளை புரட்டி போட்டுரும். அதுக்கு அடுத்தபடியாக டில்லர் கலப்பை அல்லது கொழு கலப்பை இதை வச்சு நான் பயன்படுத்துகிறப்ப இந்த பெருங்கட்டிகளை சிறு சிறு கட்டிகளாக உடைத்து கொடுத்துரும். அதற்கு அடுத்தபடியாக ரோட்டாவேட்டர் கலப்பை. இந்த கலப்பை டிராக்டரில் இயங்கக்கூடியது தான். இது என்ன செய்யணும்னா இந்த சின்ன சின்ன கட்டிகளை கூட பொடியாக்கி நல்ல துகள் மாதிரி மண்ணை நல்லா கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை உழுத பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மண் பொல நல்ல புட்டு மாதிரி இருக்கும். இதில் பார் பிடிக்கும் கருவிகளை பயன்படுத்தி நம்ம பார் பிடிச்சிட்டு நடவு ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நிலம் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நடவு செய்ய பயன்படக்கூடிய இயந்திரங்களை பற்றி பார்ப்போம். இப்போ நிலம் நடவு தயாரிச்சிட்ட பிறகு ஆட்களை கொண்டு நடவு செய்யக்கூடிய முறைகளும் உண்டு. அப்படி இல்லைன்னா முழுக்க நிலம் தயாரித்த பிறகு புதுசாக ஒரு மிஷினும் வந்திருக்குங்க. அந்த இயந்திரம் என்ன பண்ணோம்னா ஒரு இது டிராக்டரில் இயங்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 HP இருக்கக்கூடிய டிராக்டரில் இந்த கரும்பை வெட்டி நடக்கூடிய ஒரு இயந்திரம். இந்த இயந்திரம் கிட்டத்தட்ட 5 உடைய வேலைகளை செய்யும். இதை நம்ம முழு கரும்பை விதை கரும்பு 2 குழாய் மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதில் உட்காந்து முழு கரும்பை திணிச்சிக்கிட்டே வரணும். 2 பேர் கரும்பை சுமந்து கொண்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு ஆள் டிராக்டர் இயக்கிட்டு இருக்கணும். மொத்தம் 5 ஆள் இருந்தால் போருங்க. இந்த டிராக்டர் இயக்கக்கூடிய நடவு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கரும்பை சின்ன சின்ன துண்டாக கிட்டத்தட்ட ஒரு 35 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டி அது நட்டுடும். அது என்ன முதல் வேலை செய்யணும்னா நம்ம நிலத்தை நல்லா நம்ம சமனாக ரோட்டாவேட்டரை போட்டு சமப்படுத்திருக்க வயலை அதுவே பார் பிடிச்சிடும். முதல்ல குறிப்பிட்ட இடைவெளியில் பாறை பிடிச்சிட்டு இந்த கரும்பு முழு கரும்பு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த பாருக்கு இடையில் வச்சு உரத்தை போட்டு மண் அணைச்சிரும். இது இத்தனை வேலையும் அந்த ஒரே மிஷின் செஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரில் இந்த மிஷினை வச்சு நம்ம நடவு செஞ்சிடலாம். அதாவது பார் பிடிக்கிற வேலை மிச்சமாயிடும், கரும்பை வெட்டி நிலத்தில் கொண்டு போய் போடுற செலவு மிச்சமாயிடும், அடுத்து உரம் போடக்கூடிய செலவு மிச்சமாயிடும், அப்புறம் கரண்டையை மண்ணை போட்டு மூடுற வேலை அத்தனை வேலையும் நம்ம மிச்சமாயிடுங்க. ஒரு மிகச்சிறந்த கருவி. இது எல்லா இடத்துலையும் இப்போ பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும்னா நடவு செஞ்ச பிறகு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். இப்போ கரும்பு நடவு செஞ்ச பிறகு அடுத்து முதல்ல செய்யக்கூடிய என்ன பார்த்திங்கன்னா களைகள் நிறையா வரும். ஏன்னா கரும்பு ஒரு வருட பயிர் 12 மாதத்துக்கு பிறகு தான் 10லேருந்து 12 மாதத்துக்கு பிறகு தான் அறுவடைக்கே வரும். இது சாதாரணமாக 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் நம்ம வெவ்வேறு இடைவெளியில் நம்ம நட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இடைவெளி அதிகமாக இருக்கிறதாலையும் கரும்போட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சது 90 நாள் வரைக்கும் கரும்போட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காது. 90 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பயிர் குட்டையவே இருக்கும். இதை மாதிரி இடைவெளி அதிகமாகவும் பயிரோட வளர்ச்சி குறைவாக இருக்கிறதாக மட்டும் இல்லாமல் கரும்புக்கு அதிகப்படியாக நம்ம உரம் கொடுத்துட்ருக்கிறதால இந்த களைகளும் வந்து பயிரோட போட்டி போட்டுட்டு வெகுவாக வளர்ந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணும், களைகள் வந்து முதல்ல இடத்த ஆக்கிரமிச்சுக்கும், அப்புறம் தண்ணியை உறிஞ்சிக்கும், நிலத்தில் இருக்கிற வளமான சத்துக்கள் எடுத்துக்கும். இதனால் எடுத்துக்கிறதுனால கரும்போட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல களைகள் வந்து உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தணும். ஆட்களை வச்சு நம்ம களை எடுக்கணுமா முடியும்னா ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. களைக்கொல்லியை வச்சு நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்க முடியுமா அப்படின்னாலும் அதுக்கும் சிரமம். களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி களைக்கொல்லி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடைவெளி அதிகமாக இருக்கிறதால பவர் டில்லர் கொண்டு வந்து இந்த 3 அடியிலையும் வந்து பவர் டில்லர் நம்மளால் போட முடியும், 4 அடியில் போட முடியும், 5 அடியிலையும் போட முடியும், 6 அடியிலையும் போட முடியும். இந்த பவர் டில்லர் வச்சு இயக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் வந்து பவர் டில்லரில் நம்ம வந்து இயக்கி இந்த களைகளை வந்து மண்ணுக்குள்ளே வந்து மடித்து விட்டுறதால வந்து உரமாக ஆகிடும், களை எடுத்த மாதிரி ஆகிடும், மண் பளபளப்பாக்கிடும். இந்த பவர் டில்லரை வச்சு நம்ம களை எடுக்குங்க இயந்திரத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறத என்ன ஒரு கஷ்டம்னா அந்த இயந்திரத்துக்கு பின்னாடியே ஒரு ஆள் நடந்து போயிட்டே இருக்கணும். அவருக்கும் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். கவரேஜும் அதிகமாகாது. ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ஒரு 2லேருந்து 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் கவர் பண்ண முடியும். இந்த சிரமத்தை போக்கணுன்னா டிராக்டர், மினி டிராக்டர்லாம் இருக்குங்க. இந்த மினி டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா 18 ஹெச்பியில் இருக்குது. ஒரு 4 அடி பார் விட்டு நம்ம இடைவெளி விட்டு போடுறப்ப அந்த மினி டிராக்டர் என்ன பண்ணுன்னா இந்த களையிலையும் கட்டுப்படுத்தும். 2வது மண்ணை வந்து கரும்புக்கு அணைக்கக்கூடிய அந்த வேலையும் செய்யும். உரம் போட்டு மண் அணைச்சிட முடியும். அந்த வேலையும் வந்து நம்ம டிராக்டரை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண் அணைச்சி இப்போ உரம் வைக்கிறதுக்கு அது வந்து மினி டிராக்டர் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தபடி சோகை உரிக்கும் கருவி. இந்த கருவி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான கருவி. இந்த கருவியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 ஆட்கள் இருந்தாலே போகிறோம். எளிமையாக இந்த சோகையை வந்து நம்ம உரிச்சிட்டு போயிடலாம். அதாவது நடவு செய்த 150வது நாளும் ஒரு 210வது நாளும் வந்து இந்த சோகையை உரிக்கணும். இந்த சோகையை உரிக்கிறது இந்த கையில் இயக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வச்சு நம்ம சோகையை உரிச்சிக்கிறோம். அடுத்து நம்ம விட்டம் கட்டுறதுக்கு நம்ம ஆட்களை வச்சு தான் நம்ம விட்டம் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பெண்கள் ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆட்கள் வச்சு நம்ம விட்டம் கட்டிக்கலாம். அடுத்தபடியாக கரும்பில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும், நோய் தாக்குதல் இருக்கும், அப்புறம் நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம தெளிப்பான்கள் உதவி கொண்டு பூச்சி மருந்தோ நோய் கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சனக்கொல்லி மருந்தையோ இல்லை நுண்ணூட்ட கலவையோ நம்ம தெளிக்கணும். இதை மாதிரி நம்ம வந்து கை தெளிப்பானை வச்சு தெளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஆகும், ஆட்கள் வந்து கூலியும் அதிகமாகும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறப்ப இந்த தெளிப்பான்களை வந்து பவர் டில்லர் மூலம் இயக்கக்கூடிய விசை தெளிப்பான்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த விசை தெளிப்பான்கள் நம்ம பார்க்குறீங்களா, இந்த படத்தில் பார்க்குற இந்த விசை தெளிப்பான்கள் பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம விசை தெளிப்பான்கள் மூலம் பயிர்களுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகள் நம்ம எளிமையாக தெளிக்க முடியும். இவ்வாறு கரும்பு சாகுபடி பின் செய்யும் நேரத்தில் இயந்திரங்கள் பயன்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அறுவடை இயந்திரங்கள். கரும்பு அறுவடைக்கு இயந்திரங்கள் வந்து மிக மிக அவசியமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ரகங்கள் இருக்குது. கரும்பு அறுவடை இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பேசிக் மாடல்லேருந்து பெரிய அல்ட்ரா மாடல் வரைக்கும் நிறையா இருக்குது. பேசிக் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீயில் இருக்குது. பார்த்திங்கன்னா டீயில் வந்து புஷ் கட்டர் கூட வச்சு பயன்படுத்தி கொஞ்சம் ஏரியாவில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை அளவு அதிகமாகிட்டு போகிறப்ப நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னு சொன்னோம்னா நிறைய இயந்திரங்கள் இருக்குது. ஒன்று சோகையை உரிக்காமல் கரும்பு மட்டும் வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு இயந்திரங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், சோகையை உரித்து நுனியை கழிக்கணும். இது ஒரு வகையான இயந்திரம். இல்லை இன்னும் சில இயந்திரங்கள் என்ன பண்ணால் அடியை வெட்டி நுனியை வெட்டிட்டு அப்படி முழு கரும்பாக போடும். அதை மாதிரி ஒரு வகையான இயந்திரங்கள் இருக்குது. இல்லை அல்ட்ரா மாடல் நம்ம பார்த்திங்கன்னா ஆஸ்டாப் 7000 மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரும்பை வெட்டி நுனி கொழுந்தாயை வெட்டி கரும்பை வந்து சின்ன சின்ன துண்டுகளை அதே வெட்டி பக்கத்தில் வரக்கூடிய டிராக்டரில் வந்து லோட் பண்ணிகிட்டே வந்துடும். இது வந்து நல்ல மாடர்னான டைப்பு. முழு கரும்பை வெட்டக்கூடிய இயந்திரங்கள் என்ன அனுகூலம்னு சொன்னோம்னா கரும்பு வந்து உடனடியாக வந்து மில்லுக்கு கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் 24 மணி நேரமோ இல்லை 48 மணி நேரம் கழிச்ச பிறகு கூட நம்ம போகலாம். ஆனால் அந்த கரும்பை சின்ன சின்ன துண்டாக வெட்டக்கூடிய இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டக்கூடிய துண்டு பண்ணக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்துகிறப்ப என்ன செய்யணும்னு சொன்னோம்னா நம்ம உடனடியாக வந்து அறுவடை செய்தல் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாக ஆலைக்கு சென்றுடணும். அப்படி இல்லைன்னா கரும்பு சத்தோட அளவு குறைஞ்சிடும். அந்த ஒரு இது இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உடனடியாக பக்கத்தில் வந்து நல்ல ரோடு சாலை வசதிகள் இருக்கிறதால பக்கத்தில் டிராக்டர் வசதியும் வாகன வசதி இருக்கிறதால இந்த அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்தி உடனடியாக சர்க்கரை ஆலைக்கு கொண்டு போயிடுறாங்க. இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது. எனவே இந்த கரும்பு சாகுபடிக்கு நிலம் தயாரிப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் முழுக்க நம்ம இயந்திரங்களே பயன்படுத்த முடியும். இப்போ கரும்பு அறுவடைக்கு பிறகு பயன்படக்கூடிய கருவிகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு ஹெக்டரில் கரும்பு வந்து அறுவடை செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த வயலில் கிட்டத்தட்ட 10 டன் அளவுக்கு சோகை வந்து அப்படியே பறவை கிடக்கும். அதாவது கரும்போட தொகை வந்து பார்த்திங்கன்னா வயலில் அப்படியே பரப்பி இருக்கும்.
இந்த தொகையை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எடுக்காத பயன்படுத்தாமல் தீ வச்சிடுறாங்க. இவ்வாறு தீ வைக்கிறதுல என்ன ஆகுன்னு சொன்னால் நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 600 டிகிரி அளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாக வருது. அதனால் நம்ம நன்மை தரக்கூடிய நுண்கிருமிகள் மண்புழுக்கள் எல்லாம் செத்துடுது. அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்து அதிகமாக வந்து வீணாகுது. இதெல்லாம் போக்கணும்னு சொன்னோம்னா தீ வைக்காமல் அந்த சருகுகளை வந்து மண்ணிலே அமிழ்த்து வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் இருக்குது. இந்த கருவி என்ன பண்ணணும்னா இந்த தோகையில் உறிஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கி மண்ணிலே வந்து அமுத்தி விட்டுரும். இதனால் மண்ணில் அமுக்கி வைக்கிறதுல என்ன சொன்னால் இந்த தோகையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மண்ணில் வந்து மக்கி கிடைக்கும். நுண்ணுயிர்களுக்கு வந்து உணவாக இருக்கிறதால நுண்ணுயிர்களும் பெருக்கமடையும், சத்துக்கள் வீணாவதில்லை. மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து அளவு வந்து அதிகமாகிறதால பயிரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆட்களுடைய தேவையும் வந்து நம்ம குறைஞ்சி போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பயன்படுத்தணும்னா கட்டையை சீவி அந்த கங்கு வெட்டி இருக்கணும். அதாவது பாறை வந்து இடித்து கட்டணும். ஏன்னா கட்டையை சீவினா தான் புது தூர்கள் முளைச்சி வரும். அடுத்தபடி அந்த பாறைகள் இடித்து விட்டால் தான் பழைய வேர்கள்லாம் அருந்து புதிய வேர்கள்லாம் வரும். அதுக்காக வந்து பண்ணால் கட்டை சீவி அந்த பாரிடிக்கக்கூடிய மிஷினை வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கட்டை சீவி பாரிடிக்க இயந்திரம். இது வந்து பரவாயில்ல இப்போ பயன்பாட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து ஆட்களை வச்சு பயன்படுத்துனா நேரம் அதிகமாகும், கூலி அதிகமாகும். இந்த இயந்திரங்களை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு குறைந்தது 5 ஏக்கர் வரைக்கும் நம்ம கட்டை செய்ய விட முடியும். இப்போ வந்து நிறைய பழமொழிகள்லாம் இருக்குங்க. கரும்பு சாகுபடி பை நிறைய வரும்படி, கரும்பு நட்டு வீடை கட்டுன்னு நிறைய பழமொழிகள்லாம் இருந்துச்சுங்க. இப்போ நவீன வகையில் இயந்திரங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் கரும்பு ஆலை நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் தமிழக வேளாண்மை துறையும் அதிக அளவில் முயற்சித்து புதுசாக அந்த இயந்திரங்களை அதிக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முயற்சிகள்லாம் வந்து சீக்கிரம் வந்து விவசாயிகள் கிடைக்கும் பட்சத்தில் கரும்பு விவசாயம் கண்டிப்பாக இனிக்கும் என்பதில் ஐயமில்லை.